இப்போது தேர்தல் அறிக்கையை திமுக அரசு மக்கள்கிட்ட இருந்தே சேகரிக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மக்களின் முதல்வர் மாண்புமிகு தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவு செய்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு மீண்டும் தேர்தல் காலத்தில் சந்திப்பதற்காக மக்களிடம் சென்று நேரடியாக அக்கா கனிமொழி அவர்கள் தலைமையில் கருத்து கேட்டு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக இந்தியாவிலேயே திமுக கட்சி ஒரு கட்சி மட்டும்தான் இது மாதிரி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்யும் கட்சியாகும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று பெண்களுக்கான மாநாடு நடந்துச்சு. அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? பெண்கள் மகளிர் மாநாடு வெள்ளம் தமிழ் டெல்டா சார்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் எல்லாமே தாமாகவே முன் வந்து ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு சிறப்பான இதை வச்சு அடுத்த ஆண்டு மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் பெற்று அவங்களுக்கு நன்றியாக தலைவரை மறுபடியும் மீண்டும் அரியணையில் அமர வைக்கிறதுக்கு ஒவ்வொருவருமே முயற்சி பண்ணுறாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா நாங்களும் இந்த டெல்டா மண்டல மாநாட்டுக்கு வரோம்னு சொல்லி மக்கள்கிட்ட நல்லா எழுச்சி இருக்குது. இது ஒரு பெரிய சாதனையாகும். ஸ்டாலின் சாரோட திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? தலைவரோட திட்டங்கள் அடிப்படையாக மக்களுக்கான திட்டமாகவும் ஒவ்வொரு திட்டமும் மக்களை நேரடியாகவே போய் சென்றது. விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை திட்டம், நான் முதல்வன் திட்டம், பெண்களுக்கான ஆட்சியாகவே திராவிட மாடலாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது.